காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அவரது உருவப்படத்தை எரித்து தஞ்சாவூரில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹுசைன் வழங்க கேட்கலாம். போராட்டக்காரர்கள் முன்வைக்கிற பிரதானமான குற்றச்சாட்டுகள் என்னென்னவா இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய தற்போதைய கள சூழல் என்னன்னு சொல்லுங்க. அதாவது பிரியதர்ஷினி, மேகதாது அணை கட்டுவதற்காக ஒப்புதல் வழங்கிய காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் வெல்டர் உருவமை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், காவிரியில் இந்த ஆண்டு தண்ணீர் வராதன் காரணமாக சம்பா தாளடி சாகுபடிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக ஒப்புதல் வழங்கி தீர்மானம் இயற்றி அதனை மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பி வைத்துள்ள காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹெல்தரை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் அறிவித்திருந்த நிலையில் இன்று காவிரி உரிமை மீட்பு குழுவினர் தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு அவரது உருவமை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் பார்த்தீங்கன்னா கட்சி சாராத பல்வேறு விவசாய கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அப்போது உடனடியாக இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதலை திரும்ப பெற வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு மற்றும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டும், உடனடியாக இந்த தீர்மானத்தை இயற்றக்கூடாது என மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மணியரசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் உருவமை எரித்து போராட்டம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு புறம் அவர் உருவப்படம் மற்றும் உருவ உண்மைகள் எரியக்கூடிய போராட்டம் நடைபெற்றது. இதனால் காவல்துறையினர் விரைந்து சென்று உட்பட்ட பொழுது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருந்த பொழுதிலும் இது உடனடியாக இந்த ஆணையை திரும்ப பெறாத பட்சத்தில் போராட்டம் என்பது வலுவாக நடைபெறும், தமிழக அரசும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தார்கள். இந்நிலையில் முதல் கட்ட போராட்டமாக இன்று நடைபெறக்கூடிய சூழ்நிலையில இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் எச்சரிக்கின்றனர். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காதர் ஹுசைன்.